Hi guys, Juggies வீட்ல இன்னைக்கு சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம். எக் பெப்பர் ஃப்ரை. இது செய்து ரொம்பவே ஈஸி. 5 நிமிஷம் செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ வாங்க இதை எப்படி செய்யலான்றத வீடியோக்குள்ள போயிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை. இது கூடயே 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா இது மூணுத்தையும் போட்டு நம்ம லைட்டாக பச்சை வாசனை பொருளுக்கு வதக்கிக்கலாம். இப்போ ஆல்ரெடி நம்ம 3 முட்டையை வேக வச்சு வச்சுருக்கோம். அது பொடிசாக கட் பண்ணி அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மசாலா கூட பரட்டி விட்டுக்கலாம். இது சாம்பார், ரசம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நீங்கள் வெறுமனே இந்த மாதிரி செஞ்சு கூட சாப்பிடலாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும். 2 நிமிஷத்துக்கு நல்லா பரட்டி விட்டதுக்கப்புறம் நம்ம இது கூட 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கலாம். முட்டைக்கு எப்பவுமே பெப்பர் நம்ம தூக்கலாக தான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நம்ம பெப்பர் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறோம். அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் 1 நிமிஷத்துக்கு. ஸோ நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு ப்ரோட்டீன் எடுக்கிறவங்களா இருந்தீங்கன்னா இந்த மாதிரி மசாலா லைட்டாக போட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இது கூட நம்ம நல்லா சாப் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி ஆட் பண்ணி இறக்கிறோம். அவ்வளோதான். ஸோ சிம்பிளாக ரெசிபி தான். கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இதேமாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபிக்கு நம்ம சேனலை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதேமாதிரி பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடுற எல்லா வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ தேங்க்யூ. பாய்.